இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 3 பல்லவ தூதர்கள். பொன்னனும் வள்ளியும் உறையூரை நோக்கி கிளம்பினாங்க. அவங்க 2 பேரும் உறையூர் ராஜபாட்டை வழியா தான் போனாங்க. சோழ நாடு அந்த காலத்துல தன்னோட புராதன பெருமையை இழந்து ஒரு சிற்றரசா தான் இருந்துச்சு. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே பல்லவர்களும் சோழ நாட்டோட பெருமையை குறைய செஞ்சாங்க. ஆனா சோழ நாட்டோட வளத்தை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அதுவும் உறையூர் ராஜபாட்டையோட 2 பக்கமும் சூழ்ந்திருந்த காவிரி நதியோட வளத்தை அவங்களால கொண்டு போக முடியல. அந்த காவிரியோட அழகு வானத்தையே முற்ற மாதிரி வளர்ந்திருந்த தென்னைமரம், பசுமையான வயல்வெளிகள், அதுல விளைஞ்சு நிற்கிற நெற்கதிர்கள், இப்படி அந்த நகரமே ரொம்ப ரம்யமா இருந்துச்சு. ஆனா அந்த அழகையும் அமைதியையும் குலைக்கிறதுக்கு யுத்தம் நெருங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. இதனால சோழ நாட்டு மக்கள் பரபரப்பா இருந்தாங்க. பொன்னனும் வள்ளியும் அதை நல்லாவே கவனிச்சாங்க. மக்கள் இவங்க வந்ததை பார்த்துட்டு, பொன்னா என்ன செய்தி, யுத்தம் நிச்சயம்தானா, தூதர்கள் வந்தாங்களே என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருந்தான் பொன்னன். பொன்னா, நீயும் மகாராஜாவோட யுத்தத்துக்கு போறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டதும் வள்ளிக்கு எரிச்சலா இருந்துச்சு. வள்ளி, நான் யுத்தத்துக்கு போயே ஆகணும், இல்லைன்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? உன்னை யார் போக வேண்டான்னு சொன்னது? போ, மகாராஜா உத்தரவு கொடுத்தா போ, கூடவே என்னையும் கூட்டிகிட்டு போன்னு தானே சொன்னேன். இப்படி அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு உறையூர் கோட்டை வாசலுக்கு போகிறதுக்கே பொழுது சாஞ்சிடுச்சு. அங்கே போனதும் மத்தியானம் அவங்க பார்த்த பல்லவ தூதர்கள் காற்று வேகத்தில் திரும்பி காஞ்சிக்கு போயிட்டு இருந்தாங்க. பொன்னனும் வள்ளியும் கோட்டைக்குள்ளே போனதும் மக்கள் கும்பல் கும்பலாக நின்று பல்லவ தூதர்கள் வந்ததும் ராஜசபையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் சபையில் நடந்ததை பற்றி விவரிச்சிட்டு இருந்தார். ஆஹா, அந்த காட்சியை நான் எப்படி சொல்லுவேன். மகாராஜா சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அந்த தூதர்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். தூதர்களும் வந்தாங்க. மகாராஜாவோட கம்பீரமான குரல்லே நடுநடுங்கி போயிட்டாங்க. தூதர்களோட தலைவன் நடுங்கி நாக்கு கொளற சமாளித்து பேச தொடங்கினான். தங்களோட பாட்டன் காலத்துல இருந்து கட்டி வந்த கப்பத்தை கடந்த 6 வருஷமாக கட்டலை, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னான். அப்போ மகாராஜாவை பார்க்கணுமே, அந்த காரணத்தை போர்க்காலத்தில் சொல்கிறேன்னு சொல்லுவோம் சக்கரவர்த்தி கிட்ட அப்படின்னு சொன்னார் பாரு. என் உடம்பே சிலுத்து போச்சு. அப்படின்னா யுத்தத்துக்கு தயாராக இருக்கும்படி எங்கள் சக்கரவர்த்தி சொல்ல சொன்னார். இப்போவே பல்லவ சைன்யம் கிளம்பி இருக்கும், அதனால் போர் தொடங்கும் நாளையும் கேட்டு வரும்படி சொன்னார். வர புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் அப்படின்னு அவரை சொல்ல, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு எல்லாரும் கர்ஜனை செஞ்சாங்க. அப்படி அவன் சொல்லி முடித்ததும் அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழங்கினாங்க. அதுக்குள்ளே அங்கே இருட்டிடுச்சு. திடீர்னு எங்கேயோ பெரிய முழக்கம் தொடங்கி தம் தம்னு அதிர்வு சத்தம் கேட்டுது. கிட்ட அது வர வர யுத்தம் யுத்தம் அப்படின்னு முழங்குற மாதிரி கேட்க பொன்னன் உடம்பெல்லாம் செலுத்துச்சு, ரத்தம் கொதிச்சுது. வள்ளி நடுங்கி போனா. என்ன சத்தம் இது அப்படின்னு கேட்க, யுத்த பேரிக்கை அப்படின்னு சொல்ல அவனோட குரலை கேட்டு திடுக்கிட்டு போனா வள்ளி. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவ கேட்க, ஒன்றுமில்லை வள்ளி, ஒன்றுமில்லை வள்ளி, நான் யுத்தத்துக்கு கட்டாயம் போகணும் அப்படின்னு சொன்னான் பொன்னன். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பூமிதா.